12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல் சாப்டர் 6 பைத்தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பைத்தான் கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள். இந்த பாடத்தில் இதுவரைக்கும் கண்ட்ரோல் ஃப்ளோ அதாவது கட்டுப்பாட்டு பாய்வுகளில் கண்டிஷனல் ஆர் செலெக்ஷன் ஆர் பிரான்ச்சிங் நிபந்தனை அல்லது தேர்ந்தெடுப்பு அல்லது கிளை பிரிப்புகளில் சிம்பிள் இஃப் எல்ஸ் அண்ட் நெஸ்டட் இஃப் பற்றியும் ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங் அதாவது சுழற்சி அல்லது மடக்குகளில் வைல் லூப்பை பற்றியும் டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணியிருந்தோம். இந்த பார்ட்டில் பைத்தான் லூப்பிங் ஸ்ட்ரக்சர் மடக்கு கட்டமைப்புகளில் ஃபார் லூப்பை பற்றி லேர்ன் பண்ணலாம். ஃபார் லூப் வைல் லூப்பை போலவே ஒரு குறிப்பிட்ட செயலை திரும்ப திரும்ப செய்யறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மடக்கு கட்டமைப்பு அதாவது லூப் கன்ஸ்ட்ரக்ட். பொதுவாக இந்த லூப் கன்ஸ்ட்ரக்ட் அதாவது ஃபார் லூப் சீக்வென்ஷியல் வேல்யூஸ் அதாவது தொடர் மதிப்புகளை வரிசையாக ஆக்சஸ் பண்ணும். உதாரணமாக நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரியான ஒரு தொடர் எண் வரிசையில் ஃபஸ்ட்டு வேல்யூவிலேருந்து கடைசி வேல்யூ வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூ வழியாக ட்ராவல் பண்ணோம். இங்கே நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சீரீஸ் 10ல் ஆரம்பித்து 5 இன்க்ரீஸ் ஆகி 45 முடிகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஆனால் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் அதாவது தொடர் எண் வரிசைங்கிறது ஏதாவது ஒரு எண் வரிசையாக தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அல்லது சில எழுத்துக்களை கொண்டதாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த வேல்யூஸ்க்கு ஊடா இந்த ஃபார் லூப் ட்ராவல் பண்ணி பாடி ஆஃப் லூப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஃபார் லூப் எப்படி வேல்யூஸ்க்கு ஊடா ட்ராவல் பண்ணுது, எப்படி அது பாடி ஆஃப் லூப்பில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படிங்கிறத நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். பைத்தான் ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவின் ஊடா அது ட்ராவல் பண்ணி பாடி ஆஃப் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதன்படி அது ஒவ்வொரு வேல்யூவையும் எடுக்கும் போதும் அந்த சீக்வன்ஸோட லாஸ்ட் அதாவது எண்ட் ஆஃப் சீக்வன்ஸ் ரீச் ஆயிட்டுமா அப்படின்னு பார்க்கும். ரீச் ஆகலை அப்படின்னா அது லூப் பாடியில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த சீக்வன்ஸோட அடுத்த வேல்யூவை எடுக்கும். மறுபடியும் அது அந்த சீக்வன்ஸோட எண்டை ரீச் ஆகிட்டோமா அப்படின்னு பார்க்கும். மறுபடியும் ரீச் ஆகலை அப்படின்னா மறுபடியும் பாடி ஆஃப் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் எடுக்கும்போது அந்த சீக்வன்ஸோட எண்டை ரீச் ஆகிட்டோமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். ரீச் ஆகலை அப்படின்னா பாடி ஆஃப் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ அது எண்ட் ஆஃப் சீக்வன்ஸை ரீச் ஆகுதோ அப்போ அது இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ நான் வச்சுருக்கேன் 1 to 8. இப்போ ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் எடுக்கும். ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்ததும் அது இந்த சீக்வன்ஸோட எண்ட் ரீச் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கும். இங்கே ரீச்டு EOLன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அது எண்ட் ஆஃப் லிஸ்ட்னு அர்த்தம். இது ஒரு லிஸ்ட்டுங்கிறதுனால அது எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு ரீச் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக கொடுத்துருக்கேன். அது எண்ட் ஆஃப் லிஸ்ட் அதாவது அந்த சீக்வன்ஸோட எண்ட் ரீச் ஆகலை அப்படின்னா பாடி ஆஃப் லூப்பை அது எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அடுத்த வேல்யூவை எடுக்கும். அதாவது அடுத்த வேல்யூன்னா அங்கே 2ங்கிறது இதையும் அந்த லிஸ்ட்டோட அதாவது சீக்வன்ஸோட எண்டை ரீச் ஆகிட்டோமான்னு பார்க்குது. இப்போவும் இது சீக்வன்ஸோட எண்டை ரீச் ஆகிருக்காது, ஏன்னா இது செகண்ட் வேல்யூங்கிறதுனால. அது தொடர்ந்து தேர்ட் வேல்யூ எடுக்குது, அது தொடர்ந்து 4th வேல்யூ 5th வேல்யூ 6th வேல்யூன்னு அந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய கடைசி வேல்யூவை வரைக்கும் எடுக்கும். இப்போ எடுத்திருக்க இந்த வேல்யூ அந்த சீக்வன்ஸோட கடைசிங்கிறதுனால அதாவது எண்ட் ஆஃப் சீக்வன்ஸ் வந்துட்டதுனால தொடர்ந்து இந்த பாடி ஆஃப் லூப் அதாவது மடக்கின் உடற்பகுதி எக்ஸிக்யூட் ஆகாமல் ஃபார் லூப்போட கண்ட்ரோல் இந்த பாடி ஆஃப் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இப்போ இந்த சீக்வன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த சீக்வன்ஸுங்கிறது ஒரு நியூமரிக் சீக்வன்ஸ் அதாவது ஒரு எண் வரிசையாக தான் இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை, அது ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம். இப்போ உதாரணமாக இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா வேல்பாரி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் லூப் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தாக அது எடுத்துக்கும். இதில் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது VELPARI இதுதான் சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு விங்கிற வேல்யூ எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரிங்கோட எண்டை ரீச் ஆகிட்டோமான்னு பார்க்கும். இது இந்த ஸ்ட்ரிங்கோட எண்டு இல்லை ஃபஸ்ட்டு இல்லையா, அதனால பாடி ஆஃப் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தது செகண்ட் உள்ள ஒரு டெக்ஸ்ட்டை எடுக்கும், அதாவது செகண்ட் உள்ள ஒரு எழுத்தை எடுக்கும், அதுவும் எண்டு கிடையாது. அடுத்தது தேர்டு, அடுத்தது 4th, இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தாக எடுக்கும். இப்போ கடைசி எழுத்தும் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரிங்கோட கடைசி ரீச் ஆகிட்டோமான்னு பார்க்கும். இப்போ கடைசியாக ரீச் ஆகிருக்கிறதுனால பாடி ஆஃப் லூப்பை விட்டு அது வெளியில் போயிடும். ஸோ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பைத்தானோட ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ அதாவது அது நியூமரிக் வேல்யூவாக இருக்கலாம் இல்லை நான் நியூமரிக் வேல்யூவாக இருக்கலாம். அந்த சீக்வன்ஸில் இருக்கிற முதல் வேல்யூவிலேருந்து கடைசி வேல்யூ வரைக்கும் ஒவ்வொன்றையாக எடுத்து ஒவ்வொன்றும் எடுக்கும்போதும் அது பாடி ஆஃப் லூப்பில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும்.
இப்போ ஒரு 10 வேல்யூ இருக்குது ஒரு சீக்வன்ஸில், அது ஒரு 10 நம்பராக இருக்கலாம் இல்லை 10 எழுத்தாக இருக்கலாம். அப்போ அந்த லூப்பு 10 முறை எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த ஃபார் லூப்பை நம்ம டிஃபைனைட் ஐட்ரேஷன் நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். அதாவது வரையறுக்கப்பட்ட சுழற்சி அப்படின்னு ஒரு வகை இருக்கு, அந்த வகையில் நம்ம அடக்கலாம். டிஃபைனைட் ஐட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு லூப் எத்தனை முறை திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சு நம்ம செட் பண்ணுறது தான் டிஃபைனைட் ஐட்ரேஷன், அதாவது வரையறுக்கப்பட்ட சுழற்சி அப்படின்னு அர்த்தம். இப்போ நாம ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூவை செட் பண்ணி தான் அந்த லூப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சீக்வன்ஸில் எத்தனை வேல்யூ இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த லூப் அத்தனை முறை எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு தான் இந்த லூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால இந்த லூப்பை நம்ம டிஃபைனைட் ஐட்ரேஷன், அதாவது வரையறுக்கப்பட்ட சுழற்சிங்கிற வகைக்குள்ளார கொண்டு வந்துடலாம். பைத்தான்ல இந்த ஃபார் லூப்பை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கிறத அதனுடைய சின்டாக்ஸ் மூலமா, அதாவது தொடரியல் மூலமா பார்ப்போம். ஃபார் இது கீவேர்ட், அது தொடர்ந்து கவுண்டர் வேரியபிள். கவுண்டர் வேரியபிள்ங்கிறது இந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் எடுக்கிறதுக்காக நாம் அசைன் பண்ற ஒரு வேரியபிள். இன்னுங்கிறது ஒரு கீவேர்ட். சீக்வன்ஸுங்கிறது நம்ம செட் பண்ண போகிற சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூ, அதாவது நியூமரிக் வேல்யூவாக இருக்கலாம் இல்லை நான் நியூமரிக் வேல்யூவாக இருக்கலாம். அது தொடர்ந்து கோலன். அதுக்கு கீழே ஒரு இன்டென்டேஷனோட இந்த லூப்பில், அதாவது ஃபார் லூப்பில் எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம டிஃபைன் பண்ணணும். வைல் லூப் மாதிரியே ஃபார் லூப்லேயும் எல்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் லூப்பில் எல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸை எழுதலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ப்ரோக்ராம் டு பிரிண்ட் யுவர் நேம் 10 times யூசிங் ஃபார் லூப். ஃபார் மடக்கை பயன்படுத்தி உனது பெயரை 10 முறை அச்சிடும் நிரல். இந்த ப்ரோக்ராமில் நம்ம பேரை 10 முறை பிரிண்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ரோக்ராமை நம்ம ஏற்கனவே வைல் லூப்பை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி எப்படி எழுதலான்னு பார்ப்போம். ஃபாருங்கிறது கீவேர்ட், அது தொடர்ந்து ஒரு கண்ட்ரோல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். நான் என்னங்கிற ஒரு கண்ட்ரோல் வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சீக்வன்ஸுக்கு ஊடா ட்ராவல் பண்ணி அதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக அது எடுத்து அந்த எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை முறை அந்த கொடுத்துருக்க பாடி ஆஃப் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணோம் இல்லையா. அப்போ அந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவை எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் வேணும். அதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னுங்கிறது ஒரு கீவேர்ட். அடுத்து ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூ. லிஸ்ட் ஆஃப் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் உள்ள வேல்யூஸை நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இருந்தாலே இதை லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் பைத்தானில். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம 9th சாப்டரில் லேர்ன் பண்ணலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரே விஷயம் என்னென்னா 1 to 10 வரைக்கும் கண்டினியூவாக இருக்கிற வேல்யூஸோட லிஸ்ட் தான் இது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. அடுத்து கோலன். இப்போ இந்த லூப்பை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு இன்டென்டேஷனுக்கு அப்புறமா பிரிண்ட் என் வித்தின் டபுள் கோட்ஸ் ஈக்குவல் டு வேல்பாரி. இப்போ இந்த கோட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆனால் என்ன அவுட்புட் வரும்னு பார்க்கலாம். இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா இங்கே கொடுத்துருக்கிற இந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதனூட ட்ராவல் பண்ண போகுது. அப்படி ட்ராவல் பண்ணும்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் அது எடுக்கும். எதன் வழியாக எடுக்கும்னா இங்கே இருக்கிற இந்த கண்ட்ரோல் வேரியபிள் வழியாக எடுக்கும். அதாவது இந்த கண்ட்ரோல் வேரியபிள் வழியாக ஃபஸ்ட்டு 1ங்கிற வேல்யூவை எடுத்துக்கும், அடுத்தது இந்த 2ங்கிற வேல்யூ எடுக்கும், அடுத்தது 3ங்கிற வேல்யூ, 4ங்கிற வேல்யூ. இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸோட கடைசி வேல்யூ வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூவையாக அந்த எண்ணுங்கிற கண்ட்ரோல் வேரியபிள் எடுத்துக்கும். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய இந்த 1ங்கிற வேல்யூவை இந்த எண்ணுங்கிற இந்த கண்ட்ரோல் வேரியபிள் எடுத்துக்கிச்சு. எடுத்துக்கிட்டு அடுத்தது இந்த லூப் பாடிக்குள்ளார வந்திருக்கு. இந்த லூப் பாடியில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எண்ணுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது இந்த எண்ணில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணிவிட்டு கூடவே ஈக்குவல் டு வேல்பாரி அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணும். ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னா 1 = வேல்பாரி அப்படின்னு வரும். அடுத்தது இந்த சீக்வன்ஸில் இருக்கிற 2வது வேல்யூவை இந்த எண் எடுத்துக்கும். இந்த 2வது இப்போ எண்ணில் 2 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இந்த எண்ணில் இருக்கிற அந்த 2ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும், கூடவே ஈக்குவல் டு வேல்பாரி அப்படிங்கிறதும் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் 3ங்கிற வேல்யூவை எடுக்கும் இந்த எண்ணு, அதனால் 3ங்கிறத பிரிண்ட் பண்ணி ஈக்குவல் டு வேல்பாரின்னு பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் எடுத்து அது வேல்பாரின்னு பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ 10வது வேல்யூ வந்துருச்சு. 10வது வேல்யூ வந்ததுக்கு அப்புறமா எண்ட் ஆஃப் த லிஸ்ட் ரீச் ஆயிடுச்சான்னு பார்க்குது. இப்போ எண்ட் ஆஃப் த லிஸ்ட் ரீச் ஆனதுனால இந்த லூப் பாடியை விட்டு எக்ஸிட் ஆகிடும். ஸோ அல்டிமேட்டாக நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி 1 = வேல்பாரி, 2 = வேல்பாரி, இது மாதிரி 10 = வேல்பாரி மாதிரி வந்திருக்கும்.
இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம் இல்லையா, இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் அதோட கண்ட்ரோல் வேரியபிளை யூஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் கூட அது ட்ராவல் பண்ணோம். அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய, அதாவது சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூவையும் எடுத்து அதன்படி இந்த லூப் பாடியில் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இதே ப்ரோக்ராமை நான் இப்போ கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்புக்குள்ள சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்க்கு பதிலாக கேகே கிளாஸஸ்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபார் லூப் என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட கண்ட்ரோல் வேரியபிள் வழியாக இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டராக அது ட்ராவல் பண்ணி அந்த கேரக்டரை எடுத்து இதில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அத்தனை முறை நம்ம இந்த லூப் பாடிக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ இந்த 2 லைன் கோட் எக்ஸிக்யூட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரோல் வேரியபிள் n இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர் வழியாக ட்ராவல் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது இந்த முதல்ல இருக்கிற இந்த k அப்படிங்கிறத எடுத்துக்கும். ஸோ இந்த nல இப்போ இந்த kங்கிறது இருக்கும். இப்போ கண்ட்ரோல் வேரியபிளில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் k அப்படிங்கிறத இந்த பிரிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த nல சப்ஸ்டியூட் பண்ணிடும். ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா, k ஈக்குவல் டு வேல்பாரின்னு வரும். இதில் இங்கே k அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எழுத்தை ரெஃபர் பண்ணும். அதுக்கப்புறம் ஈக்குவல் டு வேல்பாரிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரிங். ஸோ இது அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் கண்ட்ரோல் இதே இந்த ஃபார் லூப்புக்கு வந்துடும். இப்போ இந்த ரெண்டாவது கேரக்டரை இந்த கண்ட்ரோல் வேரியபிள் எடுத்துக்கும். அதாவது ரெண்டாவது இருக்கிற k, இந்த nல இருக்கிற ரெண்டாவது k மறுபடியும் இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா, k ஈக்குவல் டு வேல்பாரி அப்படின்னு வரும். மறுபடியும் கண்ட்ரோல் இந்த ஸ்ட்ரிங்குக்கு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேங்கிறதுக்கும் கிளாஸஸ்ங்கிறதுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஸ்பேஸ் கூட ஒரு வேலிடு கேரக்டர் தான். அதனால என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்பேஸ் இப்போ இந்த கண்ட்ரோல் வேரியபிள் nக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த கண்ட்ரோல் வேரியபிள் n என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்பேஸை கொண்டு வந்து இந்த பிரிண்ட்ல இருக்கிற nல சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னா, முன்னாடி ஒரு ஸ்பேஸ் ஈக்குவல் டு வேல்பாரி அப்படின்னு வரும். அடுத்து கண்ட்ரோல் திரும்பவும் ஸ்ட்ரிங்குக்கு போகும். இப்போ சிங்கிற இந்த கேரக்டரை இந்த கண்ட்ரோல் வேரியபிள் n எடுத்துக்கும். அது எடுத்து இந்த பாடி ஆஃப் லூப்பில் இருக்கிற nல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ நமக்கு இப்போ அவுட்புட் எப்படி வரும்னா, சி ஈக்குவல் டு வேல்பாரின்னு வரும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார் லூப்பு இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர் வழியாக ட்ராவல் பண்ணி அது ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து அது பிரிண்ட் பண்ணுறதோட நம்ம இந்த பாடி ஆஃப் லூப்பில் கொடுத்துருக்கிற இந்த ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணும். ஸோ எப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட எண்டை அது ரீச் ஆகுதோ அதோட இந்த லூப் எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அல்டிமேட்டாக நமக்கு ரிசல்ட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராம்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஃபார் லூப் அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நியூமரிக்கல் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, நான் நியூமரிக்கல் சீக்வன்ஸாக இருந்தாலும் சரி, அந்த சீக்வன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூ ஊடா ட்ராவல் பண்ணி அதில் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ, அது வந்து நம்பராக இருக்கலாம் இல்லைன்னா கேரக்டர்ஸாக இருக்கலாம், அத்தனை முறை இந்த பாடி ஆஃப் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஃபார் லூப் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா? சார், எனக்கு ஒரு சந்தேகம். வேல்பாரிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக ஃபார் லூப்பில் 1லிருந்து 10 வரைக்குமான ஒரு சீரீஸை டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை இந்த வேல்பாரி அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை 100 டைம்ஸ் டிஸ்பிளே பண்ண வைக்கணும் அப்படின்னா 1லிருந்து 100 வரைக்குமான ஒரு பெரிய லிஸ்ட்டை டிஃபைன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த மாதிரி பண்ண போகிறது இல்லை. அப்போ நம்ம எப்படி 100 டைம்ஸ் இந்த வேல்பாரிங்கிறத பிரிண்ட் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள். கண்டினியூ வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஃபங்க்ஷன் பைத்தானில் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனோட நேம் தான் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வெரைட்டியாக வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டினியூ சீரீஸை மட்டும் தான் ஜென்ரேட் பண்ணோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ரேஞ்சுங்கிறது பைத்தானில் இருக்கிற ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன், அதாவது உள்ளிணைந்த செயற்கூறு. இது வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 2 வேல்யூவுக்கு இடையில் இருக்கிற கண்டினியூ வேல்யூஸ், அதாவது 2 மதிப்புகளுக்கு இடையிலான தொடர் மதிப்புகளை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும், அதாவது தொடர் மதிப்புகளை உருவாக்கும். பைத்தானோட ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூ, அதாவது தொடர் மதிப்புகளை உருவாக்குறதுக்கு 3 ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம்.
ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டுங்கிற ஒரு ஆர்குமெண்ட், ரெண்டாவது ஸ்டாப்பு, மூணாவது ஸ்டெப்பு. இதில் ஸ்டார்ட்டுங்கிறது சீரீஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணுங்கிறதும், ஸ்டாப்புங்கிறது எது வரைக்கும் அந்த சீரீஸ் ஜென்ரேட் ஆகணுங்கிறதும், ஸ்டெப்புங்கிறது அந்த சீரீஸோட இன்டர்வல், அதாவது ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்குமான இடைவெளியை குறிக்கும். இதில் ஸ்டெப் வேல்யூங்கிறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல், அதாவது இதை நம்ம பயன்படுத்தலாம் அல்லது பயன்படுத்தாமலையும் விட்டுறலாம். இந்த ஸ்டெப் வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா இந்த ரேஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூவாக நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதிலிருந்து ஸ்டாப் வேல்யூவாக எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் உள்ள வேல்யூஸை கண்டினியூவாக ஜென்ரேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் வேல்யூ 1, ஸ்டாப் வேல்யூ 10 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுங்களா, ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இந்த ரேஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னா 1ல் இருந்து 9 வரைக்குமான வேல்யூஸை கண்டினியூவாக ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா சார் ஸ்டார்ட் வேல்யூ 1, ஸ்டாப் வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கீங்க, பட் 1லேருந்து 9 வரைக்கும் தான் வேல்யூ ஜென்ரேட் ஆகுங்கிறீங்களே அப்படிங்கிறீங்களா? ஆமாம், இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாப் வேல்யூன்னு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதிலிருந்து -1, அதாவது ஒரு வேல்யூவை லெஸ் பண்ணி தான் எடுக்கும். இப்போ எனக்கு ஸ்டார்ட் வேல்யூ 1, ஸ்டாப் வேல்யூ 10 அப்படின்னா அது -1, அதாவது 10 - 1 9 அது வரைக்கும் தான் எடுத்துக்கும். அப்போ எனக்கு 1லேருந்து 10 வரைக்கும் கண்டினியூவாக ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நான் எப்படி இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னா ரேஞ்ச் 1ங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, 11 அப்படின்னு கொடுப்பேன். 11ங்கிறது ஸ்டாப் வேல்யூ. நான் 11ன்னு கொடுத்தாதான் ரேஞ்ச் என்ன பண்ணுன்னா 11 - 1 10 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ எனக்கு 1லேருந்து 10 வரைக்குமான வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 10 ஈவன் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணணும். ஈவன் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதாவது இரட்டைப்படை எண்கள்னு நம்ம சொல்லுவோம். 2, 4, 6, 8 அந்த மாதிரி 10 நம்பர்ஸ், அதாவது 10 நம்பர்னால் 20 வரைக்கும் வரும். இந்த நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் வேல்யூ 2, அதாவது 2லேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்டாப் வேல்யூ 21ன்னு கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் 21ன்னு கொடுத்தா தான் அது என்ன பண்ணுன்னா அதுலேருந்து 1 லெஸ் பண்ணி 20 வரைக்கும் நமக்கு ஜென்ரேட் பண்ணும். இப்போ எனக்கு 2, 4, 6, 8ன்னு 2 2வாக இந்த சீரீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா? அதனால் இந்த 2, 4, 6, 8ல் ஒவ்வொரு நம்பருக்குமான இன்டர்வல் இடைவெளிங்கிறது 2 இல்லையா, அதுதான் ஸ்டெப் வேல்யூ. ஸோ ஸ்டெப் வேல்யூவே இங்கே நான் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20ன்னு ஃபஸ்ட்டு 10 ஈவன் நம்பர்ஸு நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி 1, 2, 3, 4 இல்லை 2, 4, 6, 8 இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசையில் மட்டுமே நம்பர் சீரீஸை ஜென்ரேட் பண்ண முடியும்னு இல்லை, இறங்கு வரிசையில் அதாவது வந்து 10, 9, 8, 7 அந்த மாதிரி இறங்கு வரிசையிலையும் நம்ம வந்து சீரீஸை ஜென்ரேட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ உதாரணமாக எனக்கு 10லேருந்து 1 வரைக்குமான ஒரு நம்பர் சீரீஸை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் வேல்யூ 10, ஸ்டாப் வேல்யூ 0. இப்போ ஸ்டெப் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -1 அப்படின்னு கொடுப்பேன். -1 அப்படின்னா அந்த ஒவ்வொரு நம்பருக்குமான இன்டர்வலை அது குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து 10, 9, 8, 7, 6ன்னு 1 வரைக்கும் வரும். ஃபார் லூப்பில் 1லேருந்து 10 வரைக்கும் கண்டினியூ வேல்யூவை கொண்ட ஒரு லிஸ்ட்டை யூஸ் பண்ணி இந்த வேல்பாரிங்கிற நேமை பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம எழுதின இந்த ப்ரோக்ராமை இப்போ நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரேஞ்ச் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். ரேஞ்ச் 1, 11 அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும் 1, 11ன்னு கொடுத்தா தான் 1லேருந்து 10 வரைக்குமான வேல்யூவை ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா இன்டர்னலாக 1லேருந்து 10 வரைக்குமான கண்டினியூ வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணிடும். இந்த ஃபார் லூப் என்ன பண்ணுன்னா இந்த கண்ட்ரோல் வேரியபிள் n வழியாக இந்த ரேஞ்ச் ஜென்ரேட் பண்ண 1லேருந்து 10 வரைக்குமான வேல்யூவில் ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அந்த வேல்யூவை இந்த பிரிண்டில் சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வேல்பாரி அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 10 டைம்ஸ் அது பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த வேல்பாரிங்கிற இந்த ஸ்ட்ரிங் 100 முறை பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 1, 101ன்னு கொடுத்தா போகும். அதாவது 101ன்னு கொடுக்கணும். 101ன்னு கொடுத்தா அது 1லேருந்து 100 வரைக்கும் வேல்பாரி அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணிடும்.
ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய சீரீஸை வேணாலும் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ புக்கில் இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸை நம்ம பார்ப்போம். ரைட் எ பைத்தான் ப்ரோக்ராம் டு பிரிண்ட் ஆல் நம்பர்ஸ் ஃப்ரம் 10 to 15. 10 முதல் 15 வரையான அனைத்து எண்களையும் அச்சிடும் பைத்தான் நிரல் ஒன்றை எழுதுக. இப்போ இந்த ப்ரோக்ராமை ஃபார் லூப்பில் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 10, 16. இதில் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 10, 16 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இதில் 10ங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, 16 அப்படிங்கிறது ஸ்டாப் வேல்யூ. இப்போ ஸ்டாப் வேல்யூ 16 ஏன் கொடுத்தோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா நம்ம ஜென்ரேட் பண்ண வேண்டியது 10லேருந்து 15 வரைக்குமான கண்டினியூ நம்பர்ஸ். இந்த ஸ்டாப் வேல்யூ 16 கொடுத்தாதான் அது 15 வரைக்குமான கண்டினியூ வேல்யூவை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா 10லேருந்து 15 வரைக்குமான வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணிடும். ஃபார் லூப்போட எக்ஸுங்கிற இந்த கண்ட்ரோல் வேரியபிளை யூஸ் பண்ணி இந்த ஜென்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 10லேருந்து 15 வரைக்குமான கண்டினியூ நம்பர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார் லூப் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 10ங்கிற வேல்யூவை இந்த எக்ஸ் வழியாக எடுத்து நேராக இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணிடும். இங்கே எண்டில் எஸ்கேப் சீக்வன்ஸ் டேபை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வேல்யூவும் 4 ஸ்பேஸ் தள்ளி தள்ளி டிஸ்பிளே ஆகும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு இல்லஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் ஃபார் லூப் டு பிரிண்ட் சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர்ஸ். ஃபார் மடக்கு பயன்படுத்தி ஒற்றை இலக்க இரட்டைப்படை எண்ணை அச்சிட விளக்கும் நிரல். ஒற்றை இலக்க இரட்டைப்படை எண், அதாவது சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர். சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர்னா எதெல்லாம் சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர்? 2, 4, 6, 8. இந்த 4 தான் சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர். ஏன்னா அடுத்த நம்பர் 10, இது டபுள் டிஜிட்ல வந்துடும் இல்லையா. ஸோ நான் இப்போ சிங்கிள் டிஜிட் ஈவன் நம்பர்ஸை நான் ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ எப்படி எழுதலான்னு பாருங்க. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 2, 10, 2. இப்போ இதில் 2 அப்படிங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, 10 அப்படிங்கிறது ஸ்டாப் வேல்யூ. நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்டாப் வேல்யூவில் என்ன இருக்கோ -1 அதை எடுத்துக்கும். ஸோ -1 அப்படின்னா 9 வரைக்கும் தான் இது எடுத்துக்க போகுது இல்லையா. இதில் இந்த 2ங்கிறது ஸ்டெப் வேல்யூ, அதாவது இதோட இன்டர்வல். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் 2லேருந்து 9 வரைக்குமான எல்லா ஈவன் நம்பர்ஸையும் அது ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் இருக்கிற எக்ஸுங்கிற இந்த கண்ட்ரோல் வேரியபிளை யூஸ் பண்ணி இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். இங்கே எண்டில் நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட் எப்படி வரும்னா 2 ஒரு ஸ்பேஸ் தள்ளி 4 ஒரு ஸ்பேஸ் தள்ளி 6 ஒரு ஸ்பேஸ் தள்ளி 8 வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு கால்குலேட் த சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100. 1 முதல் 100 வரையான எண்களின் கூட்டுத்தொகையை கணக்கிடும் நிரல். இந்த ப்ரோக்ராமையும் ஃபார் லூப்பையும் ரேஞ்ச் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். ஸோ எஸ்ங்கிறது ஒரு வேரியபிள், எஸ்ல 0ங்கிற ஒரு இனிஷியல் வேல்யூவை கொடுத்துட்றேன். ஃபார் சி இன் ரேஞ்ச் 1, 101. 101ங்கிறது ஸ்டாப் வேல்யூ. நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஸ்டாப் வேல்யூவாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுலேருந்து -1 அது எடுத்துக்கும். ஸோ 101 - 1 அப்போ 100. ஸோ அது 100 வரைக்கும் எடுத்துக்கும். அதாவது 1லேருந்து 100 வரைக்குமான வேல்யூவை இது ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது சிங்கிறது கண்ட்ரோல் வேரியபிள். அடுத்து இந்த பாடி ஆஃப் லூப்பில் எஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் சிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை எழுதியிருக்கேன். இந்த லூப்புக்கு வெளியில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எழுதியிருக்கேன். சம் ஆஃப் 1 until 100 %d %s. இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எஸ்ஸோட வேல்யூ 0. இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா 1லேருந்து 100 வரைக்கும் கண்டினியூ நம்பரை ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ சிங்கிற இந்த கண்ட்ரோல் வேரியபிள் இது ஜென்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் வேல்யூலேருந்து கடைசி வேல்யூ வரைக்கும் ஒன்னொன்னையாக எடுக்கும். ஃபர்ஸ்ட் 1ங்கிற வேல்யூவை இந்த சி எடுக்கும். இங்கே பாடி ஆஃப் லூப்பில் எஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ எஸ்ஸோட கரெக்ட் வேல்யூ 0. இப்போ சியோட வேல்யூ 1. 0 + 1 1ன்னு இந்த எஸ்ஸில் வந்துடும். ஸோ கண்ட்ரோல் அகைன் இந்த லூப்புக்கே போயிடும். இப்போ இந்த கண்ட்ரோல் வேரியபிள் சி ரேஞ்சில் செகண்ட் வேல்யூ எடுக்கும், அதாவது 2ங்கிற வேல்யூவை எடுத்துக்கும். ஸோ சி 2ங்கிற வேல்யூவை எடுத்துரும். ஸோ இந்த ஐட்ரேஷனில் எஸ்ஸில் வேல்யூ 1ன்னு இருக்கு ப்ளஸ் சியோட வேல்யூ 2. ஸோ 1 + 2 3 அப்படின்னு இந்த எஸ்ஸில் வந்துடும். மறுபடியும் கண்ட்ரோல் இந்த ஃபார் லூப்புக்கு வந்துடும். இப்போ இந்த சிங்கிற இந்த கண்ட்ரோல் வேரியபிள் தேர்ட் வேல்யூ எடுக்கும். தேர்ட் வேல்யூங்கிறது 3 இல்லையா. ஸோ 3ஐ எடுக்கும். ஸோ எஸ்ஸில் 3ங்கிற வேல்யூ இருக்குது. சியில் அதாவது இந்த கண்ட்ரோல் வேரியபிள் வழியாக வந்திருக்கிற வேல்யூ 3. ஸோ 3 + 3 6. அகைன் கண்ட்ரோல் இந்த ஃபார் லூப்கே போயிடும்.
இப்போ இந்த கண்ட்ரோல் வேரியபிள் சி ஃபோர்த் வேல்யூ அதாவது 4ங்கிறத எடுக்கும். ஸோ எஸ்ல 6ங்கிற வேல்யூ இருக்கு பிளஸ் இப்போ சியில் இருக்கிற வேல்யூ 4. ஸோ 4 பிளஸ் 6 10ன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற 1ல இருந்து 100 வரைக்குமான வேல்யூஸ்ல ஒன்னொன்னையும் இந்த கண்ட்ரோல் வேரியபிள் சி எடுத்து எஸ்ஸோட அதை ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த ரேஞ்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பாடி ஆஃப் லூப்ல இருந்து இதை கண்ட்ரோல் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். அப்போ எஸ்ல கடைசியாக ஏதோ சம் வேல்யூ இருக்கும் இல்லையா, ஸோ அதை இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிடும். அதாவது சம் ஆஃப் 1 until 100 இந்த பர்சன்டேஜ் டியில் இந்த எஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமை பார்த்துடலாம். ப்ரோக்ராம் டு இல்லஸ்ட்ரேட் த யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபார் லூப். ஃபார் மடக்கில் ரேஞ்ச் செயற்கூறில் சரத்தின் பயன்பாட்டை விளக்கும் நிரல். ஃபார் வேர்ட் இன் கம்ப்யூட்டர். இதில் வேர்ட் அப்படிங்கிறது கண்ட்ரோல் வேரியபிள், கம்ப்யூட்டருங்கிறது ஸ்ட்ரிங். அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் இந்த வேர்ட் அப்படிங்கிற கண்ட்ரோல் வேரியபிள் வழியாக இந்த ஃபார் லூப் எடுத்துக்கும். ஸோ இந்த லூப்புக்கு உள்ள பிரிண்ட் வேர்டு, அதாவது இந்த கண்ட்ரோல் வேரியபிளை அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். எண்டில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதாவது ஒவ்வொரு கேரக்டரையும் அது ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேர்டுங்கிற கண்ட்ரோல் வேரியபிள் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற மொதல் எழுத்து அதாவது சியை எடுத்துக்கும். ஸோ சிங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுரும். மறுபடியும் கண்ட்ரோல் இந்த ஃபார் லூப்கே போயிடும். ஸோ வேர்டுங்கிற இந்த கண்ட்ரோல் வேரியபிள் செகண்ட் கேரக்டரான ஓ எடுத்துக்கும். ஸோ ஓவை பிரிண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸையும் இது பிரிண்ட் பண்ணிடும் அப் டு இந்த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கு ஒரு ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கும். while loop மாதிரியே for loopலயும் else class-ஐ நம்ம யூஸ் பண்ணலாம். பட் for loopல else class-ஐ யூஸ் பண்றதுக்கும் while loopல else class-ஐ யூஸ் பண்றதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. while loop-ஐ பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ்ன்னு வருதோ அப்போ அதில் இருக்கிற else block எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் இங்கே கண்டிஷன் எதுவும் நம்ம கொடுக்கறது இல்லை. ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் நியூமரிக்கல் வேல்யூ இல்லைனா ஒரு ஸ்ட்ரிங் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ ஃபார் லூப் என்ன பண்ணணும்னா அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் எத்தனை இருக்கோ அத்தனை முறை அது பாடி ஆஃப் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே நான் நியூமரிக் லிஸ்ட் அப்படின்னு சொன்னது கண்டினியூ வேல்யூவாக இருக்கலாம் அல்லது தனித்தனியான வேல்யூவாக இருக்கலாம். கண்டினியூ வேல்யூவாக இருந்தால் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை ஜென்ரேட் பண்ணிடலாம். ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல் வேல்யூவாக தான் இருக்கணும்னு கட்டாயமே இல்லை. ஒரு ஸ்ட்ரிங்காக கூட இருக்கலாம். ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை முறை அந்த லூப் பாடி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபார் லூப்பில் கண்டிஷன் எதுவும் இல்லாத போது இங்கே நம்ம எல்ஸ் பிளாக்கை யூஸ் பண்ணினோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதும் இமீடியட்டாக எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இந்த கான்செப்டை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ரோக்ராம்ல ஃபார் லூப்ல ஒரு 8 டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நான் ஒரு லிஸ்டாக கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வேல்யூ கிடையாது. இது எல்லாமே தனித்தனியான வேல்யூ. ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும்
ஃபார் லூப்ல கொடுத்துருக்கிற அந்த நியூமரிக் லிஸ்ட் அப்படிங்கிறது கண்டினியூவா தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்லயுமே பாத்தீங்கன்னா கண்டினியூ வேல்யூஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி இருந்திருப்போம். அதனால நீங்க ஃபார் லூப்ல எப்பவும் கண்டினியூ வேல்யூ தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. ஸோ டிஃப்ரெண்ட் வேல்யூஸை கூட நம்ம லிஸ்ட்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 8 டிஃப்ரெண்ட் வேல்யூஸை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் லூப் என்ன பண்ணும்னா நாம இங்க எத்தனை வேல்யூஸை டிஃபைன் பண்ணியிருக்கிறோமோ அத்தனை முறை இந்த பாடி ஆஃப் லூப்பை அது எக்ஸிக்யூட் பண்ணும். பாடி ஆஃப் லூப்ல பிரிண்ட் கேகே கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? இந்த எக்ஸுங்கிற கண்ட்ரோல் வேரியபிள் இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் எடுத்துக்கிட்டு இந்த பாடி ஆஃப் லூப்ல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் 12ங்கிற ஒரு வேல்யூவை எடுத்துரும். ஸோ எடுத்துக்கிட்டு கேகே கிளாஸஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். அடுத்தது 4ங்கிற வேல்யூ எடுக்கும். அப்புறம் 65, அப்புறம் 13, 0, 9, 4, 1. ஸோ இந்த எண்ட் ஆஃப் லிஸ்ட் வரைக்கும் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை முறை கேகே கிளாஸஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த லூப் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா இந்த எல்ஸ் பிளாக்ல இருக்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எண்டுன்னு கொடுத்துருக்கும். ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா கேகே கிளாஸஸ் அப்படிங்கிறது 8 முறையும் கடைசியாக எண்ட் அப்படிங்கிறதும் வந்திருக்கும்.